ஹலோ மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? இயற்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இயற்கையோடு பயணிச்சிட்டு இருக்கியா? நல்லா இருக்குல்ல? சம்மர் மாதிரியே இல்லையே, நல்ல நல்ல சில்லுன்னு இருக்கு, ஊட்டி மாதிரி. இன்னைக்கு இப்போ ஒரு 9 மணி ஆனது பாரு, திடீர்னு அப்படியே நம்பவே முடியாது, அப்படி மாறுவாரு கிளைமேட்டு தானே. இதெல்லாம் காலையில எழுந்து வெளில வந்துடுறேன். செமையா இருக்கு ஐசு கிளைமேட்டு. டெய்லி இப்படி தான் இருக்கு. வானத்தை பாரு, செமையா இருக்குல்ல. அது இங்கே ஃபுல்லாக செடி இருக்கிறதுனால இன்னும் அழகாக இருக்கு. மழை வர மாதிரி இருக்குல்ல. நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சு நீயா சொல்லு. எவ்வளோ மழை வரும் நம்பணும். ஆமாம் வந்துச்சா மழை? ஆமாம் வரல. எவ்வளோ இடி வேற, டெய்லி இடி இடிக்கிறது, மழை வர மாட்டேங்குது. ஏன் என்ன அப்படி வருது திடீர்னு? தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இல்லை. நல்லா இடி இடிக்குது, மழை வரல. ஆமாம், பயமுறுத்துது. வெளியே கூட வாக்கிங் கூட போக முடியல. உண்மைதான். நீ வாக்கிங்லாம் ஆரம்பிச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கியா? எப்படி? எங்க இன்னைக்கு இதுக்கு நான் காலைல 7 மணிக்கு தான் எழுந்தேன். எப்பவுமே 6:30க்கு எழுந்திருப்பேன்ல. இன்னைக்கு 7 மணிக்கு தான் எழுந்து அனுப்பலாமா வேணாமா, நீ ரொம்ப டயர்டா இருக்கு, இடுப்புலாம் வலிக்குது அப்படின்ட்டு சரி டயர்டா இருக்கு அனுப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு வந்துச்சு, ஐயோ இல்லை இன்னைக்கு பேங்க் வர சொன்னாங்கல்ல அப்படின்னு நான் வந்து சரி இவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு பேங்க்லாம் அலைய முடியாது அப்படின்னு சரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோன்னு அப்புறம் எழுந்து உனக்கு ஜூஸ் போட்டு வச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு இன்னைக்கு கேரட்டும் முட்டையும் போட்டு கேரட் சாதம் முட்டை சாதம் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படியா செஞ்சுட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு எங்கே பேங்க்கு போகிறோமா? ஆமாம், நீ கன்ஃபார்ம் போயே ஆகணும். பசங்க நான் ஸ்கூலில் விட்டு வந்துட்ட போயிட்டு இது என்ன சாப்பிட்டு இருக்காங்க. காலைல ஆம்லேட்டும் பாலும். பாலா? என்ன பாம்பாடி அவங்க முட்டையும் பாலுன்ற மாதிரி கொடுக்குற? இல்லை, அதுங்களுக்கு ஆதிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆதிக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி, மதியத்துக்கு லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்துருக்க பசங்களுக்கு? சொன்னேன் கேரட்டும் முட்டையும் போட்டு சாப்பாடு. இல்லை மதியத்துக்கு தாங்குமா? முட்டை மதியம் வரையும் தாங்கும். நீ என்ன அவிச்சா கொடுத்துருக்க? இல்லை, ஆயில போட்டு தானே கொடுத்துருக்காங்க. பார்த்த இஷ்யூ ஏதோ பிரச்சனை ஆகிட போகுது. எத்தனை நாள் எனக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. சரி, நான் வேற ஊருக்கு போன விஷயம். ஏன்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தம்பி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாராம். 2 நாள் வச்சுருந்தாங்களாம். பாவம் சிங்கப்பூரில் இருந்தாப்புல. இப்போ தான் வந்தாப்புல. வந்து 1 வாரம் தான் ஆகும் போல். 1 வாரமோ 2-3 நாளாக தெரில. பைக்கில் போகும்போதே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். 2 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்துருக்காங்க போல். இப்போ தவறிட்டாராம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படிலாம் பாரு, சிங்கப்பூர்லேருந்து அவர் வராமல் இருந்தால் இங்கே இருந்துருக்கு. அதெல்லாம்